எடுத்துக்கொள்ள தேவன் கிருபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்து வருகிறேன். சிறு புஸ்தகங்களிலிருந்து நம்ம பெரிய பெரிய பாடங்கள் கற்றுக்கொள்ள போறோம். அந்த வகையில பிலமோன் நிருபத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் கொண்ட ஒரு நிருபம், அது எதுனா 2 யோவான். ஸோ 2 யோவான் தான் நம்ம அந்த ஒரு தொடர்ச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த 2 யோவான் மொத்தம் 13 வசனங்கள் தான் இருக்குது. ஆகையினால இது நம்ம 2 கிளாஸா பார்த்துடலாம். ஏன் 2 கிளாஸ் அப்படின்னா, இந்த வசனங்களை நம்ம 2ஆ பிரிக்கலாம். யோவான் இந்த நிருபத்தை எழுதுற விதம், அந்த விதத்தை வைத்து நம்ம 2 பாகமா பிரிக்கலாம். சகோதர சகோதரிகளே, சோ மற்றவங்க எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம படிக்கிற இந்த நிருபம் ஆக்சுவலி 1 யோவான் நம்ம ஒருவேளை படிச்சிருந்தோம்னா இன்னும் ரொம்ப உதவியா இருக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த 2 யோவான் உடைய நிருபம் ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனா ரொம்ப ஷார்ப்பான விஷயம். அந்த ஷார்ப்பான பாடம் என்ன என்பதை கண்டிப்பா நம்ம நாட்கள்ல கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. அப்போ இந்த 2 யோவான் நிருபம் எந்த டைம்ல எழுதுக்க வாய்ப்பு இருக்குன்னா, அது ஒருவேளை கிபி 90களில், கிபி 90 இல்லைங்களா, அந்த ஒரு நாட்கள்ல எழுதியிருப்பதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரி, இந்த 2 யோவான் நிருபத்தை பத்தி நம்ம படிக்கும் போது பொதுவா நம்ம போன கிளாஸஸ்ல பார்த்தோம், பவுலுடைய நிருபங்கள் பார்க்கும். பவுலுடைய நிருபங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நிருபத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் நீங்க பார்க்கலாம். அவர் ஸ்டார்ட் பண்ற விதம், கொண்டு போற விதம், அப்புறம் முடிக்கிற விதம். ஆனா பவுல் தவிர இப்ப பேதுரு எடுத்துட்டீங்கன்னா, அவருடைய நிருபங்களை படிச்சீங்கன்னா அவரு அந்த நிருபத்தை எப்படி கொண்டு போயிருப்பார்ன்றத நம்ம பார்க்க முடியும். சில வித்தியாசம் பார்க்கலாம். சத்தியம் ஒண்ணுதான், பட் அந்த பிரசன்டேஷன், அந்த கொடுக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். அதே போல அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் எழுதிட்ட இந்த 3 நிருபங்கள், அவர் எழுதுற கோணம் ரொம்ப டீப்பா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்கும் போது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, 2 யோவான் நீங்க எடுத்துக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆக்சுவலி இந்த வசனத்துல யார பத்தி பேசுறாருன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜீவ வார்த்தை கர்த்தராகிய இயேசு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சொல்றார். ஆனா அது எப்படி சொல்றான்றத கவனிங்க, இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். அவருக்கு எப்படி கர்த்தர் இயேசுவ அவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாருன்னா, சகோதர சகோதரிகளே, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் கண்டதும், இல்லைங்களா, நாங்கள் நோக்கி பார்த்ததும், அப்புறம் எங்க கைகளால் தொட்டதும். சோ இது பாத்தீங்கன்னா இது யோவானுக்கே உரிய ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு அவருடைய ஸ்டைல், இல்லைங்களா, அவருடைய ஸ்டைல் எழுதியிருக்கிறார். பட் ஏன் இவ்வளவு டீப்பா பேசியிருக்கிறாரு? ஏன்னா இதுக்கு எல்லாமே யோவான் பத்தி நம்ம படிக்கும் போது அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் இவருக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு. எப்படின்னா, மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் ரொம்ப க்ளோஸா இருந்தது யாருன்னா யோவான். சரீரத்தின்படி மாத்திரமல்ல, எப்பவுமே கூட இருக்கிறவர் மட்டுமல்ல, இருதயத்தின் படியும் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ். ஏன்னா படிக்கிறோம்,
யோவானுக்கு ஒரு பேரே இருக்குது, அன்பின் சீஷன். கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச சீஷன். யோவானும் கர்த்தர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாரு. ஆக்சுவலி இந்த யோவானுடைய நிருபங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய மெயின் கான்செப்ட் எதுவா இருக்கும்னா அன்பு பத்தி இருக்கும். பட் இந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்கணும், ஏன்னா அந்த சுவிசேஷம் நான் படிச்சாலும் கூட, சுவிசேஷத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த அன்புடைய முக்கியத்துவத்தை பத்தி கர்த்தர் இயேசு பேசிட்ட வார்த்தைகளை அவர் அங்க பேசுவார். அதுல மிக முக்கியமா அந்த நியாயப்பிரமாணத்தை நம்மளால கை கொள்ள முடியாது, பட் நியாயப்பிரமாணத்துடைய நிறைவேறுதலாக அவர் கர்த்தர் இயேசு கொடுக்கக்கூடிய அந்த கட்டளைகள், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரதானமான ஒரு கட்டளை, அது நம்முடைய கர்த்தர் அங்க என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க கொடுத்திருக்கார். அதனுடைய முக்கியத்துவத்தை மையமா வச்சுதான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த 3 நிருபங்களை யோவான் எழுதியிருக்கிறார். சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு அறிமுகத்தோட இப்ப நம்ம இந்த நிருபத்துக்குள்ள போகலாம். 2 யோவான் நம்ம படிக்க போறோம். இந்த யோவான் 2ஆம் நிருபம் அவர் எழுதிட்டாரு. யாருக்குன்னா இது ஒரு எக்லீஷியாவுக்கு இல்ல, இது ஒரு எக்லீஷியாக்கு இல்ல, மாறாக ஒரு தனிப்பட்ட ஒரு சகோதரிக்கு அங்க எழுதிட்டார். பட் இது தனிப்பட்ட சகோதரியா இருந்துட்டாலும் கண்டிப்பா 7 கால சபைக்கும், மிக முக்கியமா இந்த லவோதிக்கேயா கால சபையில இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு யோவான் சொல்லிட்ட இந்த பாடம் ஒரு எச்சரிப்பாக கண்டிப்பா இருக்கும். இது ரொம்ப ஒரு யோவான் ஆக்சுவலி இந்த நிருபத்துல சபைக்கு என்ன ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு, இது ஒரு வார்னிங் கொடுக்க, ஒரு எச்சரிப்பு கொடுக்க. இது ஏதோ அந்த சகோதரிக்கு மட்டுமல்ல, இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பான ஒரு பாடம். சகோதர சகோதரிகளே, இப்ப நாம ஆரம்பிக்கலாம். படிங்க 2 யோவான் வசனம் 1, 2, 3. நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. ஓகே, பாருங்க, இந்த 3 வசனங்கள் நம்ம தியானிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, யார் இந்த அம்மாள்? தமிழ்ல படிக்கும் போது, ஏன்னா இந்த நிருபம் யாருக்கு பேசுறாரு கேட்டீங்கன்னா, தமிழ்ல எப்படி படிக்கிறோம்னா அம்மாள் இல்லைங்களா? அம்மாள், அது என்ன அம்மாள்? யார் அவங்க அம்மாள்? சகோதர சகோதரிகளே, அதுவும் என்ன வார்த்தை சொல்றாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அம்மாள். ஆக்சுவலி யார் இந்த அம்மாள் பாத்தீங்கன்னா, இது அம்மாள் என்ற வார்த்தை தமிழ்ல போட்டிருக்கிறாங்க, பட் இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா லேடி அப்படின்னு வருது இல்லைங்களா? அது என்ன லேடி? சோசன் லேடி, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்திரீ இல்லைங்களா? லேடி, லேடினா என்ன அர்த்தம்? தமிழ்ல என்ன சொல்லலாம் இல்லைங்களா? ஸ்திரீ, பெண், பெண்மணி, பெண் என்று சொல்லலாம், தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண். உண்மையில யோவான் அந்த பேசக்கூடிய இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா தான் இருக்குது இல்லைங்களா? பட் அந்த கிரீக் வேர்டு போய் செக் பண்ணோம்னா அந்த அம்மாள், அப்ப இந்த லேடி வருது இல்லைங்களா? ஆக்சுவலி கிரீக் வேர்டு என்னன்னா, போய் பார்க்கும்போது வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி அந்த அம்மாவோட அந்த சகோதரியுடைய பேரே கேட்டீங்கன்னா லேடி என்ற அர்த்தம் கொள்ளக்கூடிய கியூரியா.
கியூரியா, ஆக்சுவலி அது எப்படி வரும்னா அந்த கிரீக் வேர்டு கியூரியா, கியூரியா, கியூரியா இல்லைங்களா? இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பேருங்க. அந்த நாட்கள்ல இது ஒரு பேராவே வச்சிருவாங்க. பட் இந்த பேருடைய மீனிங் என்னன்னா பெண்மணி என்று அர்த்தம். பெண், பெண் என்று அர்த்தம். சோ இது வந்து கியூரியா கிரீக் வேர்டு. பட் இது இங்கிலீஷ்ல மாத்தும் போது இது இன்னொரு பெண்களுக்கு அந்த வரும்போது சைரியா அல்லது சீரியா அப்படின்னு வரும். ஆக்சுவலி இது எப்படி எழுதுறாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட கியூரியா. ஆக்சுவலி அந்த சகோதரருடைய பெயரையே யோவான் என்ன பண்றாருன்னா அங்க மென்ஷன் பண்றார். பட் அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா லேடின்னு அர்த்தம். லேடி அப்படின்னா பெண்மணின்னு அர்த்தம். அப்ப நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் பெண்மணி அதெல்லாமா பேரா வைப்பாங்க? எஸ், வைப்பாங்க கண்டிப்பா. இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம மத்தியில் நிறைய பிரதர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? அன்புன்னு பேர் வைக்கிறாங்க இல்லைங்களா? அதே போல இங்க தமிழ்நாட்டுல ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவர் பேரு சமாதானம். சமாதானம்ன்ற பேரு பாரு. அப்போ அதே போலத்தான் அன்றைய நாட்கள்ல அந்த சகோதரியுடைய பெயர் என்னன்னா லேடி, அதாவது பெண்மணி எனக்கூடிய அர்த்தம் கொள்ளக்கூடிய கியூரியா. இப்படிதான் எழுதுறாரு ஆக்சுவலி. The chosen கியூரியா. அந்த அம்மா, அந்த சகோதரியுடைய பேரே பாத்தீங்கன்னா பெண்மணி என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய வார்த்தை தான் அங்க வச்சிருக்கிறாங்க கிரீக்ல. ஓகே, சரி, யார் இவங்க? எதுக்காக இவர் இந்த நிருபத்தை எழுதுறாரு? அது என்ன வார்த்தை யூஸ் பண்றாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட, chosen. என்ன அர்த்தம்? ஏன்னா அன்றைய நாட்கள்ல சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து, ஏன்னா பாருங்க நமக்கு தெரியும் இந்த யோவான் ஆக்சுவலி எந்த காலத்துல இருக்கிறார் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து எத்தனாவது காலகட்ட சபை நீங்க கெஸ் பண்றீங்களா? கண்டிப்பா நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இது 2வது காலகட்ட சபை. 2ஆம் காலகட்ட சபையுடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகமெங்கும் இல்லைங்களா கிறிஸ்தவர்கள் ரொம்ப துன்புறுத்தப்பட்ட ஒரு காலப்போக்கு. அந்த துன்புறுத்தல்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சத்தியத்தை விட்டு போயிருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கொடுமை செய்யக்கூடிய காலப்பகுதியாக அங்க இருக்கு. அப்ப யோவான் 2ஆம் கால சபைக்கான ஒரு தூதனாக இருக்கிறாரு. பேசிக் கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? 2ஆம் காலகட்ட சபை தூதன். அப்போ இந்த யோவான் பார்க்கும்போது அந்த காலகட்டம் ஒருத்தர் சத்தியத்துக்குள்ள தொடர்ந்து இருக்கிறார் அப்படின்னா உண்மையிலே அது சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலேயே அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் கண்டிப்பா கிளாஸஸ் கேட்கலாம், ஃபாலோ கிளாஸ் கேட்கலாம், ஆனா கண்டிப்பா அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு வர வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இருப்பாங்க, ஆனா உபத்திரவங்கள் வந்துருச்சுன்னா சத்தியத்தை விட்டு பின்வாங்கிருவாங்க. அதனால்தான் யோவான் எப்படி எழுதுறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அம்மாள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணி. அவங்க மட்டுமல்ல, அவங்களுக்கு பிள்ளைகளும் இருக்கிறாங்க, அவங்களும் அப்படித்தான். ஏன்னா அன்றைய நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு ரோமர்களுடைய துன்புறுத்துதல் பயங்கரமா இருந்துச்சு இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சபையுடைய சரித்திரம் எல்லாரும் படிச்சிருக்கிறோம், எல்லாருக்கும் பரிச்சயமான அந்த பகுதிகள். அதுல மிக முக்கியமா 2ஆம் காலகட்ட சபை, எபேசு சபை முதல் இல்லைங்களா, அது நமக்கு தெரியும். அப்போ 2வது காலகட்ட சபை நம்ம என்ன படிக்கிறோம்? சிமிர்னா. சோ சிமிர்னா சபையை பத்தி நம்ம என்ன படிக்கிறோம் சகோதர சகோதரிகளே? சிமிர்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன ஞாபகம் இருக்குங்களா?
கசப்பு. ரொம்ப கொடுமையான ஒரு காலப்பகுதி. ஏன்னா அங்க சபை வாங்கிட்ட அல்லது சபை கடந்து போயிட்ட அனுபவங்கள் ரொம்ப கசப்பான அனுபவங்கள். அப்போ அந்த செபிர்னா சபை பத்தி நம்ம படிக்கிறோம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் இல்லைங்களா நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்போ சொல்றாரு, நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆக்சுவலி இதெல்லாம் என்னன்னா அந்த 2ஆம் காலகட்ட சபையுடைய ஒரு நிலை பார்க்கிறோம். பட் இது யோவான் எழுதும்போது 90 எழுதுறார், கிபி 90 எழுதுறார். ஆனா அப்பவே பாத்தீங்கன்னா உபத்திரவங்கள் இருந்துச்சு. பட் அன்றைய நாட்கள் உபத்திரவத்தின் மத்தியில ஒருத்தர் தொடர்ந்து சத்தியத்தை புடிச்சிருக்கிறார் அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை. அப்படி சத்தியத்துக்குள்ள பிடிச்சிருக்கிறவர் கண்டிப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த நிருபம் எழுதுவதற்கான காரணம் என்ன, அத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரலாம். அதுக்கப்புறம் நிருபத்தை படிச்சா புரியும். ஆக்சுவலி என்னன்னா இந்த சகோதரி விஷயத்துல ஒரு பெரிய டேஞ்சர் ஒண்ணு இருக்குது. அவங்க சுத்திலும் ஒரு டேஞ்சர். ஆனா அதன் மத்தியில அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எதுலன்னா பெற்றுக்கொண்ட சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அவங்கள சுத்திலும் பாத்தீங்கன்னா சத்தியத்தை விட்டு விலக வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. கூட இருக்கிற சில கள்ள சகோதரர்கள் மூலமாய் சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளை நிறைய போடக்கூடிய ஒரு காலப்பகுதி. அப்போ இதன் மத்தியில அந்த சகோதரி சத்தியத்துல தொடர்ந்து நிலை நிற்கணும், தொடர்ந்து வளரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான், ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்படியாதான் இந்த நிருபம் யோவான் எழுதியிருக்கிறாரு. அப்போ அவரு சொல்றாரு பாரு, இந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய வார்த்தை. எப்படி ஆரம்பிக்கிறாரு யோவான் கேட்டீங்கன்னா, நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம். என்ன ஒரு லைன் இல்லைங்களா? இந்த சென்டென்ஸ் பாருங்க எப்படி சொல்றாரு. நம்ம கிட்ட இருக்குது, நம்ம கூட இருக்குது, இப்ப மட்டுமில்ல எப்போது இருக்குமாமா. எது? சத்தியம். அந்த சத்தியம் நமக்கு எப்போது நம்ம கூட தான் இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன பிரச்சனை, எங்க பிரச்சனை இருக்குன்னா, சத்தியம் நம்ம கூட இருக்கும், சத்தியம் எப்போதும் இருக்கும். ஆனா பிரச்சனை எங்க? நம்ம கிட்ட தான். எப்ப தெரியுங்களா? எப்போ சத்தியத்தை நாம விட்டு வர்றோமோ, சத்தியத்தை விட்டு விட்டோம்னா அங்கதான் பிரச்சனை. சகோதர சகோதரிகளே, சத்தியம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் தான் சத்தியம் இல்லைங்களா? சத்தியம். இன்னைக்கு சத்தியத்தினாலதான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். சத்தியத்தினால நிறைய புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், நிறைய சொந்த பந்தங்கள் இழந்திருக்கிறோம், நிறைய நண்பர்களை இழந்திருக்கிறோம், நிறைய நன்மைகளை நம்ம இழந்திருக்கிறோம், கல்லறை கூட மிஸ் பண்ணிட்டோம் பேர் சபைகள்ல இல்லைங்களா? காரணம் என்ன? ட்ரூத். பட் இந்த ட்ரூத் இருக்குது நமக்குள்ள. ட்ரூத் நம்மை விட்டு போகாது, நம்ம கூட தான் இருக்கும். ட்ரூத் என்னைக்கும் போகாது. ட்ரூத் நம்மளே கைவிடாது. ஆனா நாமும் ட்ரூத்த கைவிட வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? இதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பூமியின் கடைசி இல்லைங்களா, படிக்கிறோம் இல்லைங்களா, கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். கர்த்தர் இயேசு அந்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20 சொல்றார், படிக்கலாம். மத்தேயு 28:20. பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும், இயேசுவை கொலை
மத்தேயு சுவிசேஷம் 28 chapter verse 20 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பாருங்க, கர்த்தர் கூட இருக்கிறார், அவ்வளவுதான். அதுல பிரச்சனை இல்லை. அவர் இருக்கிறார். பட் அவர் இருக்கிறான்றதுக்காக நாமளும் இருக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா அவர் கூட இருக்கிறாரு, சத்தியம் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா விஷயம் நம்ம கிட்டதான் இருக்குது. நாமோ அவரை பிடிச்சிருக்கிறோமா, நாமோ அவர் கூட இருக்கிறோமா, இல்ல நாமோ கைவிடுறோமா? அப்போ கைவிடுறது யார் கையில இருக்குன்னா நம்ம கையில தான். இந்த ட்ரூத்துக்குள்ள இருக்கிறதும் ட்ரூத்தை விட்டு போறதும் அது நம்ம கையில தான் இருக்கே ஒழிய, ட்ரூத் என்னைக்குமே நம்மளைய கைவிடாது, நம்மை விட்டு போக. அப்ப பெற்றுக்கொண்ட சத்தியம் அது ரொம்ப முக்கியம். அந்த சத்தியத்துடைய இம்பார்ட்டன்ஸ் தான் பவுல் யோவான் ஆரம்பிக்கிறாரு. நமக்குள் நிலை நிற்கிறதும், எஸ் நமக்குள்ள இருக்கு, ட்ரூத் இருக்குது. பட் நம்மோடு இருக்குது, என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும். அந்த ட்ரூத் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சின்ன பாடம் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, தேவனி ஜனங்கள் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை விசுவாசிக்கிறோம், சத்தியத்தை நம்புறோம், சத்தியம் நமக்குள்ள இருக்குது. பட் நாம சத்தியத்துக்குள்ள இருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியமா இருக்குது. சத்தியம் இருக்குது, பட் சத்தியத்துக்குள்ள நாம இருக்கிறோமா, பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்குள்ள இருக்கிறோமா, இல்ல பின் நாட்கள்ல சத்தியத்தை விட்டுறோமா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல சத்தியத்துக்குள்ள வந்த சகோதர சகோதரிகள்ல சிலர் இன்னைக்கு அந்த ட்ரூத்துக்குள்ள இல்லைங்க. இன்னைக்கு அந்த ட்ரூத்துக்குள்ள இல்லைங்க. இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ள போயிடுறாங்க. பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கைக்குள்ள வந்துடுறாங்க. யாருன்னா பைபிள் ஸ்டூடெண்ட் ஸ்கூல். அப்போ சத்தியத்துக்குள்ள வர்றது எவ்வளவு முக்கியமோ, கடைசி வரைக்கும் சத்தியத்தை புடிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட காலப்பகுதிகள் நம்முடைய காலங்களா இருக்குது. தெரியல. சோ ஸ்ரீலங்கால தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ட்ரூத்துக்குள்ள வர்றதுக்கு. ட்ரூத் நம்மளை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்குது, ட்ரூத் நம்ம கூட இருக்குது. ஆனா நம்மள எத்தனை பேர் கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் இந்த சத்தியத்துக்காக உண்மையா நிற்க போறோம், சத்தியத்தை கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்க போறோம்? பெரிய டெஸ்டிங் காத்திருக்குது. சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியம். அப்போ யோவான் இது எழுதும் போது அந்த சகோதரிக்கு சத்தியத்துடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தும்படி, சத்தியத்துடைய இம்பார்ட்டன்ஸை வலியுறுத்தும்படி பேசுறாரு. சிஸ்டர், அம்மாள், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க, கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரூத் அது என்றைக்கும் இருக்கும். அந்த ட்ரூத் நிமித்தமா தான் உங்க மேல நம்ம அன்பு வச்சிருக்கிறோம், இல்லைங்களா? சொல்றாரு, நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின் படி உங்க மேல நாங்க அன்பு வச்சிருக்கிறோம். அப்போ உங்க மேல நாங்க இவ்வளவு தூரம் அன்பு வச்சிருக்கிறோம்னா ஒரே ரீசன், பிகாஸ் ஆஃப் ட்ரூத். ட்ரூத் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உங்க மேல அன்பு வச்சிருக்கோம். இன்னைக்கு ஏன் பிரதர்ஸுங்க, ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய பிரதர்ஸுங்களுக்கு ஏன் ஊழியம் செய்யணும்? ஏன் பிரதர்ஸுங்க சகோதர சகோதரிகள் கிட்ட ஐக்கியம் வைக்கணும்? ஒரே காரணம், ட்ரூத். கேட்ட இந்த சத்தியத்தை நீங்க புடிச்சிருக்கிறதுனால, இந்த ட்ரூத்ல நீங்க இருக்கிறது ஒரே காரணத்துக்காகத்தான் சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா அன்பு செய்யறாங்க. இல்லைன்னா கண்டிப்பா
எந்த எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது கண்டிப்பா நமக்கு ஒரு பாடம் தான். இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மேல சத்தியத்தின் படியான நம்ம காட்டக்கூடிய அன்பு ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் ஏன் அவர் அன்பு செலுத்துறேன்? ஒரே காரணம், ட்ரூத்ல அவர் இருக்கார். ட்ரூத்தை இன்னமும் அவர் பிடிச்சிருக்கிறார் பிரதர். அப்போ ஒருவேளை ட்ரூத்தை விட்டாருன்னா அன்பு கூறலாமா? பெரிய கேள்வி இல்லைங்களா? ஒரு கேள்விதான். ஏன்னா ஒருவேளை ஒரு பிரதர் ட்ரூத்தை விட்டு போறார், ட்ரூத்தை மறுதளிக்கிறாரு, இல்ல சத்தியத்தை விட்டு விளைக்கிறாரு, எப்படி அன்பு கூற முடியும் இல்லைங்களா? அப்போ ரொம்ப முக்கியம், சத்தியத்தின் படியான அன்பு கூறுதல் அது ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ இதுதான் யோவான் ஸ்டார்ட் பண்றாரு. சத்தியத்தை முன் வச்சு, சத்தியத்தை பிரதானமா வச்சு, சத்தியத்துடைய முக்கியத்துவத்தை வச்சு நாம் அன்பு கூறுறோம் அப்படி சொல்லிட்டு, மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது இல்லைங்களா? மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது என்ன அர்த்தம்? மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பொதுவா நமக்கு மூப்பர்னா என்னன்னு அர்த்தம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சபையில மூப்பர் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 3 அர்த்தங்கள் இருக்கு. இது நீங்க மைண்ட்ல எப்போதும் வச்சுக்கோங்க. மூப்பர் அப்படின்னா 3 மீனிங்ஸ் இருக்குது பைபிள். அந்த 3 மீனிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, வயசுல மூத்தவங்கள பைபிள் மூப்பர்ன்னு சொல்லுது. வயசுல முதிர்ந்தவர்களை நம்ம என்ன சொல்லுவோம்? எல்டர். 2வது மீனிங், பைபிள்ல மூப்பர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, சத்தியத்துல வளர்ந்தவர்கள், சத்தியத்துல வளர்ந்தவங்க, ஆவிக்குரிய குணலட்சணங்கள்ல வளர்ந்தவர்களை குறிக்கும். இந்த 2வது மீனிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ட்ரூத்துக்குள்ள வரும்போது எல்லாரும் எப்படி இருப்போம்? குழந்தைங்களா இருப்போம் இல்லைங்களா? நம்ம எப்படி இருப்போம்னா குழந்தைங்க மாதிரி, ஆவிக்குரிய வளர்ச்சியில. அதுக்கப்புறம் ட்ரூத்துக்குள்ள சத்தியங்கள் கற்க 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 நம்ம அப்படி இளைஞர்களா மாறுவோம். இளைஞர்கள்னா ஒரு வளர்ச்சியில போயிட்டு இருப்போம். பட் நம்ம எல்லாரும் கம்பல்சரி, இது ஒரு கம்பல்சரின்னு அர்த்தம், வேற வழியே இல்லை. கண்டிப்பா சபையில எல்லாரும் மூப்பர்கள் ஆக வேண்டும் அப்படின்னா, எல்லாரும் சத்தியத்துல ஆவிக்குரிய வளர்ச்சியில நன்கு வளர்ந்தவர்களாக இருக்கணும், மூப்பர்களாக இருக்கணும். இது ஆவிக்குரிய வளர்ச்சியில மூப்பர்கள். பிரதர்ஸுங்களும் சரி, சிஸ்டர்ஸுங்களும் சரி. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? 1,44,000 பேருமே எல்டர்ஸ். எல்டர்ஸ் அப்படின்னா வளர்ந்தவர்கள் சத்தியத்துல, குணலட்சணங்கள்ல. ஆக்சுவலி நம்ம எல்லாரும் எல்டர் ஆகணும். ஒருவேளை யாராவது உங்களுக்கு கேட்டாங்கன்னா, பிரதர் உங்களுக்கு என்ன ஆகணும் ஆசைப்படுறேன்? நான் எப்படியாவது எல்டர் ஆகணும் பிரதர். என்ன மீனிங்? எல்டர் ஆகுறது மீனிங் என்ன? கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லைங்க. நீங்க எல்டர் ஆகாம சபை போவே முடியாது. பவுல் எபிரேயர் நிருபருக்கு எழுதுறாரு இல்லைங்களா? காலத்தை பார்த்தால் நீங்க எப்படி இருக்கணும்? நல்லா வளர்ந்துருக்கணும். ஆனா இன்னமும் நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்களே. குழந்தைகளா இருக்கலாமா? ட்ரூத்துக்குள்ள வரும்போது இருக்கலாம், ரைட்டு. பட் காலத்தை பார்த்தா நீங்க வளர்ந்துருக்கணும், முதிர் வயது உள்ளவங்களா இருக்கணும். அப்படின்னா சத்தியத்துல, கேரக்டர்ல நல்ல வளர்ச்சிக்குள்ள இருக்கணும். இதுதான் 2nd மீனிங். அடுத்து 3rd மீனிங். பைபிள்ல 3rd மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூப்பன் என்ற வார்த்தைக்கு, எல்டர் என்ற வார்த்தைக்கு அது காமிக்குது, சபையில தேவன் ஏற்படுத்திருக்கக்கூடிய சில ஊழியங்கள், ஆவிக்குரிய ஊழியங்களை செய்பவதற்காக தேவன் சில பேர் என்ன பண்ணிருப்பாருன்னா தெரிந்து வச்சிருப்பாரு. அவர்களை சபையார் என்ன பண்றாங்கன்னா கைகளை உயர்த்தி தேர்ந்தெடுக்கணும். தேவன் இந்த ஊழியங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சகோதரர்களை நம்ம என்ன பண்றோம்? கைகளை உயர்த்தி தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா? அவங்களுக்கு பேர் தான் எலெக்டட் எல்டர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பர்கள் என்று அர்த்தம்.
இவங்க வந்து சபையில ஊழியங்கள், ஆவிக்குரிய ஊழியங்கள் இல்லைங்களா, போதகரா இருப்பாரு, மெய்ப்பரா இருப்பாரு, சுவிசேஷகரா இருப்பாரு. இந்த ஊழியங்களை அவர் செய்வாரு. இவங்களுக்கு பேரு எலெக்டட் எல்டர்ஸ், மூப்பர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பர்கள். இப்போ பைபிள்ல மூப்பர்கள் என்ற வார்த்தைக்கு 3 மீனிங்ஸ் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்ப இந்த 3 மீனிங்ஸ்ல எந்த மீனிங்ஸ் இங்க அப்ளை பண்ணலாம்? இப்ப யோவான் சொல்றாரு, மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவதுன்னா, இப்ப எந்த மீனிங்ல இங்க அப்ளை பண்ணலாம்? கண்டிப்பா 3வது மீனிங் இருக்க வாய்ப்பு கம்மி. ஏன்னா 3வது மீனிங் பாத்தீங்கன்னா ஏன் வாய்ப்பு கம்மினா, அது கண்டிப்பா அப்படி ஒரே சொன்னாருன்னா அது பெருமையில சொல்ற மாதிரி இல்லைங்களா? நான் எல்டர், ஐ எம் எல்டர், அது அப்படி இல்லை. அப்போ இது 3வது மீனிங்ல சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. செகண்ட் மீனிங் சொன்னோம்னா எஸ், கண்டிப்பா பொருந்தும். பட் அது மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? நான் வந்து சத்தியத்துல வளர்ந்திருக்கிறேன், ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்திருக்கிறேன், மூப்பனாக்கிய நான் எழுதுகிறேன், அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ வேத ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நம்முடைய சகோதரர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, கண்டிப்பா யோவான் இது எழுதும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இது 2ஆம் காலகட்ட சபை. என்ன சொல்லும்னா, சபையுடைய வரலாற்றிலேயே 1ஆம் காலகட்ட சபை முழுக்க பயணிச்சவர் யாருன்னா யோவான் இல்லைங்களா? 1ஆம் காலகட்ட சபை முழுவதும் பயணிச்சு இப்ப 2ஆம் காலகட்ட சபைக்கு வந்திருக்கிறார். தெரியல, ஒருவேளை 1ஆம் காலகட்ட சபையில இருந்தவங்க நிறைய பேர் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிச்சிருப்பாங்க. ஆனா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா இந்த யோவான். வயசுல மூத்தவர். என்ன சொல்லணும்னா, அந்த காலகட்டத்துல இருந்துட்ட தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில ரொம்ப வயசான ஒரு நபர் யாருன்னா யோவான். அந்த ரெஸ்பெக்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். யோவான் சபைக்கு ஒரு மூப்பர் தான், எலெக்டட் எல்டரா இருந்துட்டாலும், சத்தியத்துல வளர்ந்த ஒரு மூப்பரா இருந்துட்டாலும், பட் இங்க யோவான் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, வயசுல மூத்த ஒரு சகோதரனா எழுதுறேன். ஏன்னா அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. படிக்கிற அம்மாளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களே இல்லைங்களா? பாருப்பா, நான் மூப்பனா இருக்கிறேன், நான் உனக்கு எழுதுறேன். அப்போ இந்த ஒரு பார்வை அங்க கொடுக்குறாங்க. அப்போ இப்படித்தான் அங்க ஒரு அறிமுகத்தோட யோவான் ஆரம்பிக்கிறாரு. அப்ப சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல படிக்கிறோம் இல்லைங்களா? சோ 3ஆம் வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமார இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. தயவுசெய்து யாராவது திருத்துவம் யாராவது நம்பிட்டு இருக்காங்கன்னா இந்த வசனங்களை தைரியமா விளக்கம் கேட்கலாம் இல்லைங்களா? எவ்வளவு கிளியர் கட்டா தெளிவா யோவான் பதிவு பண்றாரு. பிதா வேற, குமாரன் வேற. நீங்க பேர் சபை ஜனங்களுடைய இந்த போதகங்கள்லாம் கேட்டீங்கன்னா, திருத்துவத்துக்கு அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்டைம் டென்ஷன் ஆகும். ஏன்னா அவங்க எப்படி கொண்டு வளைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அதாவது இயேசு வர்றதுக்கு முன்னாடி 2 பேர் ஒண்ணுதான். இப்ப 2 பேர் ஒண்ணு, அவர் பிதா தான். ஆக்சுவலி பிதான்னு கூட சொல்லக்கூடாது, தேவன். இப்போ தேவனால பூமிக்கு வர முடியாதனால அவரே என்ன பண்ணாருன்னா, தானே ஒரு குமாரன் என்ற ஒரு ரீதியில சரீரம் எடுத்து வந்துட்டாரு. இப்ப அவர் இயேசு பிதா குமாரனா வந்ததுனால, சாரி, தேவன் குமாரனா வந்ததுனால இப்ப இவர் குமாரன் ஆயிட்டாரு, அவர் பரலோகத்துல இருக்கிற அவர் பிதாவாயிட்டாரு. அப்போ பிதா குமாரன் அப்படின்ற அந்த உறவு இயேசு எப்போ பூமிக்கு வந்தாரோ அப்பதான் அந்த பிதா குமாரன் அப்படின்ற வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறான். பட் அப்படிலாம் இல்லை.
சரி, அப்போ அப்படி ஒருவேளை நம்ம எடுத்துட்டோம்னா இப்ப இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் 2 பேர் ஒண்ணா இருக்கலாமா இல்லைங்களா? பரலோகத்துக்கு போன பின்னாடி ஏன் பிதா குமாரன் இருக்கணும்? அது யோசிக்கிறது இல்ல. அப்போ பிதா வேற, குமாரன் வேற. சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட்ல தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இது ஒரு டிசெப்ஷன் போயிட்டு இருக்கு, வஞ்சனை போயிட்டு. 2 பேர் ஒண்ணு அப்படின்ற நம்பக்கூடிய வகையில பைபிள் ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா சில பேர் வஞ்சிக்கப்படுறாங்க. அப்போ கண்டிப்பா நம்ம எல்லாரும் 53 கிளாஸ் கேட்டிருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணிருக்கிறோம், திரித்துவம் இல்லைன்னு எல்லாம் தெரியும். பட் இருந்துட்டாலும் கற்ற உபதேசத்துல ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. ஏன்னா சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்துல வரக்கூடிய வஞ்சனைகள் எப்படி இருக்குமாமா? ஒரு வசனம் படிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, படிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் எடுத்துக்கோங்க, 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிக்கலாம். சாரி சிஸ்டர், 2 தெசலோனிக்கர் 2:10 எடுத்துக்கோ. 2 தெசலோனிக்கர் 2:10. சுசி சிஸ்டர் வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் யார் கெட்டு போறவங்கன்னா யாரு தெரியுங்களா? ஆக்சுவலி நம்ம எல்லா உலகத்துல கெட்டு போனவங்க தான். பட் கெட்டு போன நிலையிலிருந்து சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு தெளிவான ட்ரூத்துக்குள்ள வந்துட்டோம் இல்லைங்களா? வந்த பின்னாடி கெட்டு போறது இல்லைங்களா? இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் சகோதர சகோதரி. ஆக்சுவலி இது தெரியல, ஸ்ரீலங்கால இது இருக்கா எனக்கு தெரியல, பட் தமிழ்நாட்டுல இது நல்லா பார்க்க முடியும். சோ 2000 வருஷங்கள்ல இருந்துட்ட அநேக பிரதர்ஸ், நிறைய சத்தியம் சொல்லி கொடுத்த பிரதர்ஸுங்க, கூட உடன்படிக்கை பண்ணிட்ட பிரதர்ஸுங்க, கூட ஊழியம் பண்ணிட்ட அநேக சகோதரர்கள் சகோதரிகள், இன்னைக்கு நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. கெட்டு போன நிலை. அது எப்படி கெட்டு போறாங்கன்னா, பயங்கர வஞ்சகம், அநீதி. அது பாருங்க, அநீதியான வஞ்சகம். என்ன ஆயிருதுன்னா, கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட சத்தியத்தின் மேல என்ன விட்டுறாங்கன்னா அன்பை விட்டுறாங்க. சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பு, ஆக்சுவலி அவங்க ட்ரூத்துக்குள்ள வந்ததே இந்த ட்ரூத் மேல வச்ச அன்பு தான். ஆனா என்ன ஆயிருது, இந்த அன்பு சத்தியத்தின் மேல இருந்து போயிருது. எவ்வளவு ஒரு டேஞ்சர் இல்லைங்களா? ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம விளையாட்டா எடுத்துக்க கூடாது. நான் பிரதர், நான் கிளியரா இருக்கிறேன், ட்ரூத்ல நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், எல்லாம் நம்புறேன், ஒத்துக்கிறேன், இதெல்லாம் பத்தாது. ஆக்சுவலி சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பு எனக்குள்ள இருக்குதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம் தெரியுங்களா? யார் ஒருவர் தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துல தேறுகிறவர்களாக காணப்படுறாங்க, நாளுக்கு நாள் சத்தியத்துல நம்ம எந்த அளவுக்கு தேறுகிறோமோ அதுதான் சத்தியத்தின் மேல அன்பு இருக்கா இல்லையா. ஏன்னா நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா 53 கிளாஸ்ல எல்லா விஷயமும் அடிப்படையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டாச்சு. பட் அதோட அவ்வளவுதான். பட் அதுக்கு மேல தேவன் வச்சிருக்கக்கூடிய தெய்வீக திட்டங்கள், ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, அதுல வளரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள யார் தொடர்ந்து முன்னேறுகிறார்களோ அவங்க தான் சத்தியத்தின் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க என்பதற்கான அடையாளம். இல்ல பிரதர், நான் ஃபாலோ கிளாஸ் கேட்டிருக்கிறேன், எல்லாம் தெரியுது புரியுது, அவ்வளவுதான். வாரம் வாரம் எக்லீஷா வருவோம் போவோம், அவ்வளவுதான்.
புரிஞ்சுக்கணும், இது ஒரு டேஞ்சர் கண்டிஷன். ஏன்னா எதிர்காலத்துல வஞ்சனைகள் பயங்கரமா இருக்கும் சத்தியத்தின் மேல அன்பை விடுவதற்கு. ஆரம்பத்துல வச்ச அன்பு இல்லைங்களா, நம்ம ட்ரூத்துக்குள்ள வரும்போது இருந்த அந்த அன்பு போயிடும். போச்சுன்னு அப்படின்னா கண்டிப்பா நிறைய தவறான உபதேசங்கள் நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதனால்தான் யோவான் இங்க ரொம்ப இருக்கிறாரு, சத்தியத்தின் அன்பு அது ரொம்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு. மத்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க. சோ அப்போ இத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படியாக யோவான் இந்த நிருபத்தை ஸ்டார்ட் பண்றாரு. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் இல்லைங்களா. சோ 2 பேர் வேற வேற. பிதா யாருன்னா தேவன், எஸ் தேவன் தான் பிதா. பட் அவருக்கு குமாரன் இருக்கிறார், அவர் பிதாவின் குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2 பேரும் வேற வேற. ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட இருப்பதாக. யோவான் எழுதுற இந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டிய. ஓகே 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 ஓகே. சோ பாருங்க சகோதர சகோதரிகளே, என்ன சொல்றாருன்னா பாருங்க, ஆக்சுவலி யோவான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எழுதுறாரு, நல்லா கவனிங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியில்லை, பட் இங்கிலீஷ்ல ரோதர்காம் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குது. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்ன சொல்றாரு, கிருபை இரக்கம் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. அப்படி சொல்லல. கிருபை இரக்கம் சமாதானம் இதெல்லாம் எப்படிதான் இருக்குமாமா, சத்தியத்தோடும் சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்போடும் இருந்தா மாத்திரமே ஒருத்தருக்குள்ள கிருபை இரக்கம் சமாதானம் இருக்கும். எவ்வளவு ரொம்ப டச்சிங்கான வார்த்தைகள், ரொம்ப சென்சிட்டிவான வார்த்தைகள். இன்னைக்கு பவுல் இப்படி சொல்ல மாட்டார். பவுல் எப்படி சொல்லுவார்னா, கிருபை சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக, அவ்வளவுதான். பட் யோவான் இங்க இன்னும் ஹைலைட் பண்ணி பேசுறாரு, இதெல்லாம் இருக்கணும்னா கிருபை இரக்கம் சமாதானம் யார்கிட்ட இருந்து, பிதாவாகிய தேவன் மற்றும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவங்களுடைய கிருபை வேணுமா, இரக்கம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இதெல்லாம் வாங்கணும்னா சத்தியத்திலும் மற்றும் சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பினால் மட்டுமே அது நம்மோடு கூட இருக்கும். அதனால்தான் யோவான் சத்தியத்தை விட்டுறாதீங்க, சத்தியம் உங்களை விடாது, சத்தியம் எப்போது இருக்கும் நம்ம கூட. பட் சத்தியம் எப்போது இருக்கும், பட் நாம சத்தியத்தை விடுறோமா, அங்கதான் கேள்வி. சத்தியத்தின் மேல விடுறோம் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா, எப்போ சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பு குறையுதோ அங்கேயே டேஞ்சர் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த கடைசி நாட்கள்ல இவ்வளோ பெரிய ஊர்ல ஏதோ கொஞ்சம் மணிகளாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. இவ்வளவு பெரிய சத்தியத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அதுவும் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆக்சுவலி 53 கிளாஸ்ன்றது அடிப்படை கிளாஸ். இந்த அடிப்படை கிளாஸ் மேலத்தான் நம்ம அன்பு வச்சு ட்ரூத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பு பெருகணும். ஏன்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. பட் அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு அப்படின்னா அது எப்படித்தான் கற்றுக்கொள்ள முடியும்? இந்த சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பு எந்த அளவுக்கு நமக்கு அதிகரிக்குதோ கண்டிப்பா அது கற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? அதனால்தான் பாத்தீங்கன்னா சகோதர ஐக்கியம் ரொம்ப முக்கியம், டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்றது ரொம்ப முக்கியம், டெய்லி ஸ்டடி பண்றது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்ல கம்மி அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சருக்குள்ள கொண்டு போய் விடும். அப்போ சகோதர சகோதரில அப்போ சொல்றாரு, இது சத்தியத்தோடும் அன்போடும் கூட
உங்களோடு இருப்பதாக சொல்லல. இது ராங் டிரான்ஸ்லேஷன். ஆக்சுவலி அது எப்படி வந்திருக்கணும்னா, நம்மோடு இருப்பதாக தண்ணியும் சேர்த்துக்கிறார். ஏன்னா இந்த விதிவிலக்கு, இந்த விஷயம் ஏதோ உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். நானும் சத்தியத்துல இருக்கணும். சத்தியத்தின் மேல அன்பு இருந்தால் மாத்திரமே கிருபை, இரக்கம், சமாதானம் கிடைக்கும். ஆக்சுவலி இது யோவான் 3ஆம் வசனம் எப்படி ஆரம்பி சொல்றாருன்னா, நம்மோடு இருப்பதாக, the favor, mercy, peace shall be with us. நம்மோடு இருப்பதாக. ஆக்சுவலி இந்த யோவான் தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றார். பவுல் கூட பாத்தீங்கன்னா உங்களோடு இருப்பதாகன்னு சொல்லுவார். பட் யோவான் தான் நம்மோடு இருப்பதாக, சத்தியத்தோடும் அன்போடும் கூட. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த 2 விஷயம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். சத்தியத்தை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறோம், சத்தியத்தின் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அறிமுகத்தோட இந்த யோவான் இந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறாரு. பட் என்ன விஷயம் என்ன சொல்லல, என்ன விஷயத்துக்காக எழுத வராருன்றது இன்னும் சொல்லல. அது இனிமேல் தான் சொல்ல போறாரு. அப்போ சகோதர சகோதரிகளே, சோ நம்ம ஏன்னா இப்போ எடுத்தோம்னா இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் போயிடும், நேரம் அதிகமாயிரும். பட் இந்த 3 வசனங்களோட நம்ம இன்றைய நாளுக்குரிய பாடத்தை முடிக்கலாம். சோ வாய்ப்பு இருந்து அடுத்த வாரம் கரெக்டா 7:30க்கு ஆரம்பிச்சோம்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அங்க நம்ம முடிக்கிறதுக்கு. சோ அப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் மனதுல வைத்துக்கலாம். ஏன்னா நம்முடைய நாட்கள் ரொம்ப வஞ்சனையான நாட்கள் தான். ஏன்னா இது ஏன் அப்படி சொல்றோம்னா, நம்ம பார்த்துட்ட அனுபவங்கள், யோவான் நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே போலத்தான் நம்ம நாட்கள். நாம ட்ரூத்துக்குள்ள வரும்போது அப்ப இருந்த சகோதர சகோதரிகள்ல சிலர் இன்னைக்கு நம்ம ட்ரூத்துக்குள்ள இல்லைங்க, ட்ரூத்ல இல்ல ஆக்சுவலி. அப்போ நான் இன்னைக்கு ஒரு பிரதர் கிட்ட அன்பு கூறணும் அப்படின்னா, அந்த பிரதர் எந்த அளவுக்கு சத்தியத்துல புடிச்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு சத்தியத்துல வளர்றாரு, அதை பொறுத்து கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? அப்பதான் அதே போல நானும் சத்தியத்தின் மேல அன்பு இருக்கணும், சத்தியத்துல நான் வளருகிறவனா இருக்கணும். அதுதான் காமிக்குது நான் எந்த அளவுக்கு சத்தியத்துல அன்பு வச்சிருக்கிறேன். அப்போ தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த கடைசி நாட்கள்ல. இது ஒரு பெரிய டெஸ்டிங் தான். மேபி இது வரைக்கும் வராம இருந்திருக்கலாம், ஆனா இனிமேல் கண்டிப்பா வரும். தேவன் சத்தியத்தை பாக்குறோமா, சத்தியத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பு வச்சிருக்கிறோமா, ரொம்ப கவனிக்க வேண்டிய பாயிண்டா இருக்கு. அடுத்த வாரம் யோவான் சொல்லக்கூடிய பாடங்கள் இன்னும் இருக்குது. நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக.